மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே இப்போ மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ பிரான்ச்சைஸ் யூனிவர்ஸை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த யூனிவர்ஸோட பேர் தான் வேஃபா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். ஸோ அந்த யூனிவர்ஸில் வரக்கூடிய முதல் படம் தான் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா. அண்ட் இந்த படத்தில் நம்ம நஸ்லினும் கல்யாணி பிரதேசம் தான் லீட்லா பிளே பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் டீசர் கட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசர் கட் பார்க்க செம்மையா இருக்கு. டீசரில் வரக்கூடிய கட்ஸ்லாம் வச்சு ஸ்டோரி இப்படி தான் டிராவல் ஆகுன்றதை நம்மளால சொல்லிட முடியாது. பட் ஆனால் நம்ம கல்யாணி பிரதேசனுக்கு இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. போறது இன்னொன்று பறக்கிறதுன்னு இந்த ரெண்டு பவரை தாண்டி நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு குரூப் ஆஃப் ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் நம்ம சந்திரா கேரக்டரை துரத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாக தான் நஸ்லின் இந்த கதையில் வராரு போல. ஸோ நஸ்லின் சந்திராவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ சந்திராவை ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களையும் கைட் பண்றாங்க. ஸோ அதை வந்து தாண்டி ஸோ சந்திரா உண்மையிலேயே யாரு, ஸோ அவங்க சூப்பர் ஹீரோவான கதை என்ன, அண்ட் சூப்பர் ஹீரோ ஆகிட்ட பிறகு ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் பண்ண போறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த படத்தோட ஸோ ஃபைனல் விஷனை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ட்ரெய்லருமே வந்து அப்கமிங்ல ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ டீசர் வந்திருக்கு. ஸோ டீசர் நல்லா இருக்கு. இந்த லோகா படத்தோட டீசரை பொறுத்த வரைக்கும் விஷுவலா செம ட்ரீட்டு. அதை தாண்டி இந்த படம் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு தியேட்டருக்குள்ள வரப்போகுது. அது அல்டிமேட்டான விஷயம். ஸோ கண்டிப்பா படம் மின்னல் முரளி மாதிரியே வேற ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டாமினிக் கருண் அப்படிங்கிறது தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவி இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ முதல் முறையா ஒரு ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவியை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வேற லெவல் தான். இந்த லோகா மூவியோட தமிழ் வெர்ஷனும் நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போது. துல்கர் சல்மான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.